எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அரசியலில் வரக்கூடியவர்கள் வாய்ப்புகள் கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் மக்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து அதை செய்திட வேண்டும். அண்ணா காலத்தில் செய்தார், கலைஞர் காலத்தில் ஏராளமாக செய்தார். நீங்க இப்போ இங்கிருந்து மதுரைக்கு 250 கிலோமீட்டர்ல தம்பி பேசுறார் தனபால். முன்ன மாதிரி சிரமமா இருக்கு சாலை, அப்படியே விமானம் பறக்கிற மாதிரி கார்கள் பறக்குது, பஸ் போகுது. ஏன்? 4 வழி சாலைகள், எல்லா இடத்திலும் மேம்பாலங்கள், ரயில் போகுதுன்னு எந்த இடத்திலும் கேட்டு கிடையாது. இதெல்லாம் எந்த காலத்தில் என்றால், தமிழ்நாட்டில் மேம்பாலங்கள் வந்தது கலைஞர் ஆட்சி காலத்தில் மட்டும்தான். 4 வழி சாலைகளானது நாங்கள் மத்திய அமைச்சரவையில் பங்கேற்ற போதுதான். ஆக யாருக்கு என்ன தேவை என்பதை பார்த்து 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 கலைஞர் காலத்தில் ஏராளமா செஞ்சு வேலை வாய்ப்பை கொடுத்து, விவசாயிகளை வாழ வச்சு, படிக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்து, படிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு என்னென்ன சலுகைகளோ அதை கொடுத்து, பஸ்ல போற பிள்ளைங்களை, எப்பா உனக்கு பஸ்ஸுக்கு தர வசதி இல்ல, நீ படிப்பை நிறுத்து, என் கூட கூலி வேலைக்கு வா அப்படின்னு சொன்ன தாயிடம், அம்மா நீ பிள்ளைக்கு பஸ்ஸுக்கெல்லாம் தரவேனா, என் அரசாங்கம் தருன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு பஸ்ல பாஸ் கொடுத்து போக வச்சது திமுக ஆட்சி. இதெல்லாம் இலவச பயணமே கிடையாது. விடியல் பயணமா இருக்கலாம், மாணவர்கள் போகிற பயணமா இருக்கலாம், அதெல்லாம் இலவசம் கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்காக அரசாங்கம் தருகிற பணம். இப்ப நான் நாடாளுமன்ற உறுப்பினர், ரயில்ல ஏறி எங்க வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் போலாம். அப்படி போறான்னா காசு கொடுக்காம போறேன்னு இல்லை, எனக்காக வேண்டி நாடாளுமன்ற விவகாரத்துறை ரயில்வே துறைக்கு அந்த பணத்தை செலுத்தி. அது மாதிரி விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்றால் மின்சாரத்துறைக்கு அரசாங்கம் செலுத்திவிடும். இதெல்லாம் கலைஞர் தான் செஞ்சார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், நெசவாளர்களுக்கு மின்சாரம், அதே போல பிள்ளைகளுக்கு பஸ்ல பாஸ், பள்ளிக்கூடத்துல புத்தகங்கள் எல்லாம் செஞ்சோம். அதே மாதிரி இவரு ஸ்டாலின் வந்து நிறைய பண்ணார். ஆனால் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா எங்களுடைய முயற்சி நாங்கள் தோற்று போனோம் என்ற அர்த்தம் இல்லை. ஒரு சின்ன தேக்கம் வந்திருக்கிறது, மீண்டும் நாங்கள் தாண்டி செல்வோம். அதைத்தான் சொன்னேன், காரில் தான் சூரியனை மறைப்பதுண்டு. சூரியன் உதிக்கும் மீண்டும். இரவு மாலையிலே மறைந்த சூரியன் இல்லை என்று சிலர் கருதலாம். காலையில் தகதகாயமாக வெளிவருகிற போதுதான் அந்த உதய சூரியனை பார்க்கிற போது இதை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்று தெரியும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். கதையெல்லாம் சொல்றாரு முதலமைச்சர், சட்டசபையில சொல்றார், மேடையில சொல்றார். நான் ஒன்னு சொல்றேன், நேற்றே ராம்ஜெயம் கேட்டார். இது கதை இல்ல, ஒரு நிகழ்வு. சில பத்திரிகையாளர்கள் எல்லாம் புதிதா ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு சென்னையில கடற்கரைக்கு போறாங்க. கடற்கரையில பிச்சை எடுக்கிறவங்களை பார்த்து பேட்டி எடுக்கிறாங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, நீங்க என்ன ஆனீங்க அப்படின்னு ஒருத்தரைய பாக்குறப்ப ஒரு வயதான தாயார் அந்த இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அந்த அம்மையார்ட்ட ஒரு புதுமையை பார்க்கறாங்க. என்ன பிச்சைக்காரம் எடுக்கிறவங்கள்ட்ட புதுமைன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பீச்சுக்கு போயிருந்தா தெரியும். சென்னைக்கு நண்பர்களோட போயிருப்பீங்க, குடும்பத்தோட போயிருப்பீங்க. யாராவது வந்து பக்கத்துல நிப்பாங்க காசு கேட்டுக்கிட்டு, இல்லைன்னு சொன்னா போக மாட்டாங்க, நின்றுகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பேச்சு தடைப்படும், நீங்க சாப்பிடுறது கூச்சமா இருக்கும், வேற வழி இல்லாம கொடுத்துருவீங்க. இது காசு வாங்கறதுல ஒரு தந்திரம். ஆனா அந்த அம்மையார் என்ன செய்கிறார்னா, இல்ல அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பி போயிடுறாங்க. உடனே இந்த பத்திரிகைக்காரங்க கூப்பிட்டு கேட்கறாங்க, அம்மா என்ன இது, இப்படி ஒரு தன்மை உங்களுடைய யார்ட்டையும் பார்க்கலையே, நீங்க எப்படி இந்த தொழிலுக்கு வந்தீங்க? தம்பி இது தொழில் இல்ல, நான் வசதியான குடும்பத்தில் பிறந்தேன். என் கணவர் என்ன நல்லா தான் வச்சிருந்தார், எதிர்பாராமல் மறைந்து போனார். எனக்கு ஒரே ஒரு மகன், நன்றாக வளர்த்தேன், படிக்க வைத்தேன், திருமணமும் செய்து வைத்தேன். நான் கூட இருக்கிறது சிரமம்னு அவன் சொல்லியிருந்தானா நானே தனியா போயிருப்பேன். ஒரு நாள் என்ன பார்த்து சென்னையில ஒரு உறவினர் வீட்டு திருமணம், உன்னை கட்டாயம் அழைச்சிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னா வந்தேன். ஒரு கல்யாணத்துக்கு போனோம். முடித்தவுடன் மாலையில வா கடற்கரைக்கு காட்டுறேன், நீ பார்க்கணாதம்மா, புள்ள கூப்பிடானேன்னு வந்தேன். இந்த பார் இதுதான் வங்காள விரிகுடா கடல் அப்படின்னா. எனக்கு கடல் பேர்லாம் எதுக்கு பார்த்தீங்க, நான் இவ்வளவு பெரிய நீர் பரப்ப பார்த்ததே இல்லையா, இதுதான் கடல் ஐயா, இதுக்கு கரையே கிடையாது ஐயான்னா நான் பேசிட்டு திரும்பி பார்க்கிறேன், என் மகனை காணும். என்னை தந்திரமா கொண்டு வந்து இந்த இடத்துல தொலைச்சிட்டு போயிட்டாங்க. வேற வழி இல்லாம உங்களை மாதிரி இருக்கிறவங்க இறக்கப்பட்டு தர்ற பணத்தை வாங்கி, காசை கொடுத்து, பொருளை வாங்கி, அதன் மூலமா நான் உயிர் வாழ்றேன் தம்பி அப்படின்னு சொன்ன இந்த பத்திரிகைகளை நெகிழ்ந்து போய் சொல்றாங்க, அம்மா உங்களை மாதிரி ஒரு நல்ல தாய்க்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது, பக்கத்துல ஒரு முதியோர் இல்ல இருக்கு, வாங்க உங்களை அங்க சேர்த்து விடுறோம் அப்படின்றப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல தம்பி கோச்சுக்காதீங்க, நான் வரல, எங்கே இருந்து பொழைச்சுக்கிறேன். அப்ப அந்த நிருபர்கள் கொஞ்ச நேரம், அப்ப அந்த நிருபர்கள் என்ன சொல்றாங்க,
என்னம்மா இவ்வளவு நேரம் என் வீட்டுல வசதி இருந்துச்சு, நான் கௌரவமான குடும்பம் எல்லாம் பேசுறேன், இப்ப தொடர்ந்து பிச்சை எடுக்கிறேன்னு சொல்றீங்க, சுகம் கண்டாயா இதில் என்கிற போது, இல்ல தம்பி, என்னைக்காவது ஒரு நாள் என்னை இங்க தொலைச்சிட்டு போன மகன் மீனும் என்னை பார்க்க வேண்டும் என்று இந்த இடத்திற்கு வந்தால் ஏமாந்து போவானே, அதற்காக காத்திருக்கிறேன். ஒரு புள்ள தந்திரமா கொண்டு வந்து கடற்கரையில தொலைச்சிட்டான், பெத்து வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் பண்ண தாய தொலைச்சிட்டு போனதற்கு பின்னாலும் அந்த தாய் மீண்டும் மகன் வருவான் என்று கடற்கரையில் காத்திருந்ததை போல ஏராளமான நன்மைகளை செய்தும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தேர்தலில் கைவிட்டாலும் கூட மீண்டும் நீங்கள் அந்த பிள்ளையை போல் வருவீர்கள் என்று தளபதி ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் காத்திருக்கிறார். நாங்களும் காத்திருக்கிறோம். நம்பிக்கையின் காரணமாக, எதிர்காலத்தின் மீது உள்ள அக்கறையின் காரணமாக, தமிழ்நாட்டிலே வாழ்கிற உங்கள் வீட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி எங்களுக்கு தெரியும். அதை எப்படி வரையறுக்க வேண்டும் என்று புரிந்த காரணத்தினால் நாங்கள் காத்திருக்கிறோம். பொறுமையாக களமாடுவோம், வெற்றி பெறுவோம். எதிர்காலம் நமது, ஒளிமயமானது. நன்றி, வணக்கம்.